ஹலோ. சார் குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். உங்கள் பேருங்க? பேர் பாலமுருகன் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? மேட்டூர் டேமுங்க. மேட்டூர் டேமா? மேட்டூர் டேம். சரி சரி சரி. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுங்க? அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020 அந்த டைம்லேயே வந்து என்ன வேலை செய்றீங்க? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க சார். இந்த டிராயிங் வரைகிறது, கோயில் படம் அந்த மாதிரி. ஓ ஓ சரி சரி சரி. விளிம்புல இருக்கிறீங்க. சொல்லுங்கள். உங்கள் 2020 அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க சார். சரி சரிங்க. 2020. ஆமாம், அப்போ தான் ஜாயின் பண்ணேன் அந்த டைமில். ஓ ஓ சரி சரி சரி. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ப்ரீமியம், ஸ்டார் பர்ஃபார்மர், அப்புறம் சூப்பர் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐடி அதில் கொடுத்துருந்தாங்க. சரிங்க சரிங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ப்ரீமியமில் வந்து 600 கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி அதில் தான் சார் ஜாயின் பண்ணியிருந்தேன். சரி சரிங்க. அதில் கட்டி எனக்கு கீழே ஒரு 10 பேர் பக்கமாக டவுன்லைன்ஸ் வந்தாங்க. ஓ, உங்களுக்கு கீழே 10 பேர் நீங்கள் சேர்த்து விட்டீங்களா? 10 பேர் நான் சேர்த்து விட்டேங்க சார். சேர்த்து விட வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. யாரையும் சேர்த்து விட வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்த V3 ஆட்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. ஆனால் அந்த ஆன்லைன் டிவி அப்படின்றதுல வந்து அதுலேயும் போய் சொன்னாங்க. இருந்தாலும் நிறைய பேர் டவுன்லைன் கொண்டாந்துட்டு இருந்தாங்க கமிஷனுக்கோசரம். சரி சரிங்க. எனக்கு கீழே 600 ஐடியில் ஒரு 6-7 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கமாக இருக்குங்க அதில். சரி சரிங்க. அப்புறம் ஒரு 6-7 மாசத்துக்கு மேலே இருக்குங்க சார். அதுக்கப்புறம் தான் அந்த அவங்களும் 600 ஐடி தாங்க சார். 600. சரி சரி சரி. நீங்கள் நம்ம மிஸ்டர் பொசிஷன் சேனல் பார்க்குறீங்கல்ல? ஆமாங்க சார். அது வந்து இப்போதான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை முதல்ல இருந்தே நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம்? இல்லை, இப்போ பக்கமாக தான் சார் பார்த்தேன். அது வீடியோ மை V3ன்னு போட்டிங்கல்ல, அதை பற்றி தான் பார்க்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க சார். சரி சரி. நீங்கள் 10 பேர் வந்து ஆளுக்கு 600 ரூபா கட்டி சேர்த்து விட்டீங்க. ஆமாங்க சார். சரிங்க. என்னாச்சு அப்புறம்? அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 18,000 ஐடியில் கட்டினா மாதம் 12,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி சரிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும். ஒவ்வொரு மாதமும் வந்து அதாவது பர்ஃபெக்ட் மந்த் மாதிரி பார்க்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பார்க்கணும் வீடியோ? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 வீடியோ சொல்லியிருந்தாங்க சார். காலையில் 3 வீடியோ. சரிங்க. 5 to 9 வரைக்கும். சரிங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து அதே மாதிரி ஒரு 3 வீடியோங்க. சரிங்க. ஒவ்வொரு வீடியோவும் அந்த 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்குங்க சார். சரிங்க. அப்புறம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க சார். அப்புறம் அந்த 18,000 ஐடியில் வந்து சேர்ந்தாக்க 6 மாதம் வந்து கரெக்டாக பார்க்கணும். தொடர்ந்து பார்த்து வீடியோக்கு வந்து ஃபீட்பேக் போடணும். போடுற ஃபீட்பேக் கரெக்டாக இருந்தால், அந்த கதைக்கு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஓ சரி சரிங்க. நானும் கரெக்டாக வீடியோ பார்த்து ஃபீட்பேக் போட்டுட்டு இருந்தேங்க சார். ஆனால் 1 மாதம் கூட வந்து எனக்கு வந்து இது பண்ணலைங்க சார். எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க. அப்படியே தொடர்ந்து 4, 5, 6 மாதம் 8 மாதமாக அப்படியே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க சார். சரிங்க. அதுக்கப்புறமா அந்த கொரோனா டைமும் வந்ததுங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொஞ்சம் நிறுவனத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தாங்க. சரிங்க. அப்புறமா என்ன தகவல்னு ஒன்றுமே தெரியலைங்க சார். அப்போ அந்த V3 ஆன்லைன் டிவிங்கிறதே க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. டோட்டலாக எதுவுமே இல்லைங்க அதை பற்றி இந்த ஆப் ஒன்றில். இப்போ அது க்ளோஸ் ஆனது. அதுக்கப்புறம் வேற பேரில் மறுபடியும் இது ஆரம்பிச்சாங்களா? மை V3? ஆமாம், வேற பேரில் அந்த மை V3 ஆட்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த முதல் நீங்கள் போட்டவங்களுக்குலாம் போனால் சரிங்க. அது என்னாச்சுன்னு தெரியலைங்க. முதல் போட்டவங்களாம் வேற எதுக்கு வேற பிளான் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்குலாம் அந்த மாதிரி எதுவும் மாற்றியே கொடுக்கலைங்க. கேட்டாக்கா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாலம்பரம் உங்களுக்கு என்ன வயசு ஆச்சுங்க? எனக்கு 27ங்க. 27 ஆச்சு. உங்களுக்கு பிரச்சனை பேர் சொல்லி கூப்பிடலாம். இப்போ நீங்கள் வந்து மேட்டூரில் இருக்கிறீங்க, நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கிறதா சொன்னீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருங்க? இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1000 சம்பாதிப்பீங்களா? வருங்க சார். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்பீங்க. இன்னைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறது வந்து அதாவது அடிப்படையில் 1000 ரூபா நம்ம குடும்பத்தையும் நடத்த முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா குடும்பத்தை நடத்த முடியும். யாராவது ஒருத்தர் சும்மா நமக்கு பணம் தருவாங்களா? தரமாட்டாங்க. நீங்க ஒரு பக்கம் போய் வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பணம் தருவாங்க. அப்படி இருக்கும்போது நீ 18,000 ரூபா கட்டு. நீங்க உங்க 18,000 ரூபா கட்ட அந்த ரசீது எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுறீங்க, நான் பார்த்தேன். 18,000 ரூபாய்ங்கிறது நீங்க 18 நாள் வேலை செய்ய வேண்டிய காசு. அதாவது 1000 ரூபா வந்ததுன்னா 18 நாள். அந்த 1000 ரூபா கூட வராம 500 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா சம்பாதிக்க அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஆளு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்களே கஷ்டப்படுற ஒரு ஆவரேஜ் குடும்பத்தை சேர்ந்தவர், நடத்துற ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஒருத்தன் வந்து 18,000 ரூபாய் கட்டு, நீ உனக்கு வந்து நான் கொஞ்சம் ஆசை கட்டினா 600 ரூபாய் கட்ட சொன்னா நீங்க 600 ரூபாய் கட்டிக்கிறீங்க. அதான் அவங்க கொடுக்குற ஏடெல்லாம் வந்து நீங்க போடுற கமெண்ட் எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படிதானே? நீங்க போடுற எல்லாமே ஒரு மாசம் கூட இருந்து கரெக்டா வந்து அக்செப்ட் பண்ணலைங்க சார். எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. எனக்கு ரொம்ப இதாகி ஒரு நாளைக்கு வந்து நீங்க மனசு கஷ்டப்பட்டது அவருக்கு இருக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. நான் ஓப்பனா உங்கள்கிட்ட பேசுறேன், ஓகேங்களா? நீங்க மேற்கொண்டு பேசிக்கிறீங்க, மிஸ்டர் பொசிஷன் சேனலை பார்த்து தான் பேசிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போனா தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். வேலைக்கு போக வீட்டுல இருந்து 1000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. ஓகே, நான் திட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை திட்டல. உங்களோட நீங்க வந்து செஞ்சு முடிச்சீங்க, தவறுகள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, நீ திருத்த முடியாது. இனிமேலாவது விழிப்புணர்வு இருக்கணும் தான் சொல்றது. நீங்க நம்ம சேனல்ல முதல்ல இருந்து பார்த்தா தெரியும். நான் முதல்ல ஆரம்பத்துல இருந்து ரம்மி ஆடாதீங்க, இந்த இதுல எல்லாம் போய் சேராதீங்க, யாரும் உங்களுக்கு சும்மா பணம் தர மாட்டான்னு நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகணுங்கிறதுக்காகத்தான் நாங்க எல்லாம் சொல்றது. என்னோட கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்பெனி மேல பொறாமப்பட்டு எனக்கு பணம் வருது அப்ப பாத்தீங்கன்னா படிச்சீங்களா இல்லையா, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது எனக்கு என்ன, நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல வருமானங்கிறது ரொம்ப சொற்ப வருமானம் தான். வருமானத்துக்கு நமக்கு தேவையே இல்ல, ஓகேங்களா? 4 பேர் நம்மளை பார்த்து ஒருத்தங்க திருந்தினாலும் ஒருத்தங்க மிச்சப்பட்டாலும் நமக்கு சந்தோஷம் தான் நினைக்கிறவங்க, ஓகேங்களா? நீங்க காலை 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வேலைக்கு கிளம்ப வேண்டாமா? நீங்க வேலைக்கு போற பக்கம் உங்களை உள்ளிடுவோம். நம்ம அப்படி ஒரு பக்கம் வந்து வேலை செய்ய சொல்றாங்க, உங்களை ஆர்டிஸ்ட் வரைக்கும் கூப்பிடுறாங்க, நீங்க வரேன்னு சொல்லிட்டு 9 மணி வரைக்கும், காலையில 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் செல்போனை பார்த்துட்டு ஏட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு கிளம்பி போக முடியுமா? ஒருத்தங்க வந்து ஒரு மனுஷன் வந்து 8 மணி நேரம் தூங்கினா தான் நிம்மதியா அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். அது நீங்க ஆர்டிஸ்ட் ஆகிறீங்கும் போது கொஞ்சம் மூளையை சிந்திச்சு யோசிச்சு செய்ய வேண்டிய வேலை. போதிய தூக்கம் இல்லாம செல்போனை பார்த்துட்டு கண்ணை கெடுத்துட்டு இருந்தா நமக்கு அந்த சம்பளம் நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு வர வருமானம் வருமா? வராது. சரி, பரவாயில்ல, தப்பு நடந்துருச்சு. இனி வேற என்ன, உங்க கூட கீழே 6 பேர் 10 பேர் சேர்த்து விட்டீங்கல்ல, 600 ரூபாய் கட்டி, அவங்களே எவ்வளவு விழுந்துருக்காங்க? இல்ல, நான் சேர்த்து விட்டது எனக்கும் எந்த ஒரு வருமானமும் இல்லைங்க. டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பைசா வருமானம் இல்லைங்க. அதுல அது வேஸ்டா. அந்த பின்னு வாங்கி 600 ரூபாய் பின்னு வாங்கி அவங்களை போட்டு விட்டுதாங்க வேஸ்டா போச்சு. ஒவ்வொருத்தங்க 600 ரூபாய் எத்தனை லட்சம் எத்தனை கோடி சேர்றாரு, நீங்களே யோசிச்சு பாருங்க. ரீசார்ஜ் அமௌண்ட் தருவாங்கன்னு பார்த்தா அது கூட இல்லைங்க. ஒரு 500 ரூபாய் எடுத்தாங்க, அவ்வளவுதாங்க. 500 ரூபாய் பணம் ரிட்டர்ன் வந்தது உங்களுக்கு? 500 ரூபாய் நான் வித்ட்ரா பண்ணேன், அவ்வளவுதான். அது 500 ரூபாய் எடுத்த காசு. ஆமா, அதுதான் எடுத்தேங்க நான். எடுத்தது 18,000 ரூபாய் போட்டு உங்களுக்கு கீழே 10 18,000 ரூபாய் போட்டது இல்லைங்க. அந்த 600 ரூபாய் ஐடியில தான் அந்த 500 ரூபாய் நான் எடுத்தேங்க. 600 ரூபாய் ஐடி போட்டங்காட்டி அதுக்கப்புறம் வந்து நீங்க 10 பேர் சேர்த்து மாசம் கழிச்சு அந்த 500 ரூபாய் எடுத்தாங்க. 10 பேர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஆமாங்க, 10 பேர்கிட்ட வந்து அவங்களுக்கு 6,000 ரூபாய் ஆச்சு. உங்களுக்கு 6,600 ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு 500 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஆமாங்க சார். பாத்தீங்களா, 6,600 ரூபாய். அப்ப வந்து 6,100 ரூபாய் அவங்களுக்கு லாபம். உங்களால ஒருத்தனால மட்டும் 6,100 ரூபாய் லாபம். நீங்க சேர்த்து விடும்போது இருந்த ஆர்வம் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லும் போது ஒருத்தவங்க நம்புறது கிடையாதுங்க. நம்ப மாட்டேங்கிறாங்க, பொய் சொல்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த 10 பேருமா? இல்ல, அவங்க கிடையாதுங்க. டவுன்லைன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. வீடியோல கூட நான் கமெண்ட் பண்ண பாத்தீங்களா, அந்த கமெண்ட்ல கூட கீழே பாருங்க சொல்லி இருக்காங்க. ஆமா ஆமா, நீ எதுக்கு ஏமாறக்க வாய்ப்பு இல்ல. என்னமோ சார், அதாவது இந்த ஒரு 500 ரூபாய் 1 லட்சம் நீங்களாவது பரவாயில்ல 18,000 நடந்துக்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்களா, 1,20,000 போட்டிருக்கிறேன், அவ்வளவு போட்டிருக்கேன், இவ்வளவு போட்டிருக்கிறேன். அவன் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிக்கிறேன் தெரிஞ்சப்ப ஒரு பையன் ஒருத்தன் தெரிஞ்சவனே போன் பண்ணான். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவன் பொண்டாட்டி பேர்ல போட்டுக்கிறான், அவங்க அம்மா பேர்ல போட்டுக்கிறான், அவங்க அப்பா பேர்ல போட்டுக்கிறான். டவுன்லைனுக்கு ஆள் இல்லாதங்காட்டி டவுன்லைன் போய் 1 லட்சம் யாரு கட்டலைங்கிறக்காக அவன் 1,20,000 போட்டு, அவனுக்கு கீழே அவன் ஜம்ஷன்ல போட்டு, அது கீழே அவங்க அப்பாவை போட்டு, அவங்க அம்மாவை போட்டு, கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் ரூபாய் இதுல போட்டிருக்கான், பணம் போட்டுருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு 1 பைசா வர கிடையாது. கேட்டா அந்த சேர்த்து விடுறதுக்காக 5,000 ரூபாய் வந்தது, 3,000 ரூபாய் வந்தது, 5,500 ரூபாய் வந்தது, இதை மட்டும் ஸ்கிரீன் இந்த படம் எல்லாம் வந்தது அப்படின்னு. அவங்ககிட்ட 6 லட்சம் ரூபாய் படத்தை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு 6,000 ரூபாய் திருப்பி கொடுத்து அவன் பெருமையை பேசிட்டு இருக்கிறான். இன்னும் நம்ப மாட்டேங்கிறான். இன்னும் எனக்கு கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்க, நீங்க எல்லாம் வீடியோ போட தப்புங்க, ஏன் இப்படி வீடியோ போடுறீங்கன்னா போடாதீங்க. எப்படி சார் 50,000 கொடுப்பாங்க? எப்படி தருவான் யோசிச்சு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எப்படின்னு தர முடியாதுங்க. சும்மாவே 50,000 வருதுங்கிறாங்க, எப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியும். பொய். அதான் அவங்க வந்து ஒரு மாய வலையில சிக்கி இருக்கிறாங்க, ஒரு மாய வலையில சிக்கி இருக்கிறாங்க. அது நீங்க வந்து வெளியே வந்துட்டீங்க, அந்த மாய வலையில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. அவங்க எல்லாம் வந்து வெளியே வரல. இன்னுமே வந்து நம்ம கம்பெனி நம்புது, நம்ம கம்பெனிக்கு வருது. ஒண்ணு வேண்டாம். இப்ப முன்னாடி பிரச்சனை திங்கக்கிழமை அந்த கோயம்புத்தூர்ல ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது காரணம் காட்டி இந்த கம்பெனி எஸ்கேப் ஆகலாம். எங்களுக்கு வந்து நாங்க வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணிடுச்சு, நாங்க நல்ல செய்யணும் ஆசைப்பட்டோம், ஆனா அரசாங்கம் வந்து நல்ல செய்ய கூடல, இனிமே தொடர்ந்து கம்பெனி நடத்த முடியாது, எங்கேயுமே கேஸ் போட்டாங்க.
ஒரு போலீஸ் கேஸ் போடுறாங்கன்னா சாதாரண சும்மா கேஸ் போட்டுருவாங்களா? எவ்வளவு தீர விசாரிச்சு அவ்வளவு ஆய்வு பண்ணி அந்த போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அதிகமா படிச்சிருக்காங்க, எவ்வளவு மிகப்பெரிய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஒரு போஸ்ட்ல இருக்கிறாங்க அவங்க, ஐபிஎஸ் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் மேல அதிகாரி வராங்க. நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்னை மாதிரி நம்மள மாதிரி எத்தனை பேர் அவங்க பார்த்திருப்பாங்க, எத்தனை ப்ராடு பண்றவங்களும் பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க ப்ராடு. இது எத்தனையோ கம்பெனி வந்துருச்சு, அதுல இதுவும் ஒரு கம்பெனி. சம்பாதிச்சு காணாம போயிருவான். ஆமா, மக்களை வச்சு மக்களை எதிர்க்கிற மாதிரி பண்ணி. நீங்க இந்த 12 அனுப்புனீங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்களா? யாருக்கு யாருக்கு லீலாவதியே பேர் போட்டுருந்தீங்களா? அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்களா? அதாவது அவங்க எங்கெல்லாம் ஒரு 20 ஹலோ செட் பண்ணி வச்சிருந்தாங்க சார். அப்போ எப்படி என்ன பண்ணீங்களா? கேட்க சொல்லுங்க. அதாவது எங்கெல்லாம் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி, சரி, கம்பெனி கீழே வந்து வேலை பாக்குற மாதிரி அவங்கள வச்சிருந்தாங்க சார். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்னா அந்த இடத்துல அந்த லேடி போய் கேட்க வேண்டிய 12 திருப்பி கேட்டீங்களா? அதுக்கு நீ கம்பெனில தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. போட்டேன் எனக்கு திருப்பி கொடுறீங்க கேட்க வேண்டியதுதானே? உன்னோட அக்கௌண்ட் தான் போட்டேன், யாரும் அங்க பேசுங்க அப்படின்ற. அங்கெல்லாம் உன் அக்கௌண்ட் தான் போட்டேன், நீ எனக்கு திருப்பி கொடு மேல கேஸ் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? மிரட்டினீங்களா? அப்ளை என்னோட அப்ளைன்னு கேட்டாலும் அவரும் கரெக்டான ஒரு பதில் இல்லைங்க. அந்த பொண்ணு நம்பர் இருக்கா? அந்த 12 போட்டீங்க அந்த லேடி ஒரு நம்பர் இருக்கா? போன் நம்பர் அதெல்லாம் எடுத்துட்டாங்க சார். எனக்கு அப்பவே ஏமாந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு இதுல எனக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க சார். நீங்க புகார் கொடுக்க தயாராகிறீங்களா? புகார் கொடுக்கறது நான் 2 பேர் 18,000 கட்டி இருக்கிறேங்க சார். ஓ, இன்னொருத்தர் கட்டி. அவர் பேர் என்னங்க? அவர் பேர் கார்த்திங்க. கார்த்தி, சரி. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஈரோட்ல இருக்கிறாருங்க. அவர் இதே லேடி தான் கட்டிக்கிறாரா? ஆமா சார், இதே லேடி தான் கட்டிக்கிறாரு. வேற அப்ளைங்க. சரி சரிங்க. அதான், அதாவது இதே லேடி வேற அப்ளைன் மூலியமா கட்டி இருக்கிறாருங்க சார். ஓ ஓ ஓ. நீங்க அந்த லேடி நம்பர் இருந்தா எடுத்து அவங்க கூப்பிட்டு கேளுங்க. நாங்க 12 கொடுக்குறேன், திருப்பி கொடுக்குறேன், போலீஸ் போற கொடுக்கணும் கேளுங்க. நீங்க புகார் கொடுக்க தயார் அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க தயார். போய் இப்போ உங்களுக்கு 18,000 ரூபாய், அதாவது அரசாங்கத்துல வந்து கவர்மெண்ட்ல வந்து போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு யாராவது புகார் தராத வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்களுக்கு. நீங்க புகார் தர தயார் அப்படின்னா சொல்லுங்க, புகார் எடுத்து செய்வோம். அவங்க இந்த மாதிரி 18,000 பணம் கட்டினா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணா 18,000 திருப்பி வாங்குவோம். இல்லைன்னா வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இனிமேல் யாரும் ஏமாற அளவுக்கு பண்ணுவோம். நீங்க தயார்னா சொல்லுங்க. 18,000 கட்டணத்துக்கு ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க சார். டேப்லெட் கொடுத்துருந்தாங்களா? அந்த ஒரு ஆமா, அந்த ஒரு பாக்ஸ் கூட நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. சரி சரி. அது எந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்றது? அதான் என்னமோ ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒண்ணுமே அது தெரியலைங்க சார். கொஞ்சம் கூட நல்லாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ தலையை அரைச்சி இப்போ போட்ட மாதிரி இருந்தது. அதில் டியூப் மாத்திரையில வந்து பச்சை தலையை அரைச்சி அதில் போட்டு வச்சிருந்த மாதிரி இருந்ததுங்க. யாரும் சாப்பிடாத எடுத்து கொட்டிவிட்டாங்க. அது நல்ல நேரம் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்டீங்கன்னா கேன்சரு இந்த மாதிரி மிகப்பெரிய வியாதிகள்லாம் வரும். ஒரு மாத்திரையை உடம்புல வந்து தேவையில்லாம எடுத்துக்கூடாது. மாத்திரை தேவைப்பட்டா கூட எடுத்துக்கூடாது. அதுதான் அரசாங்கம் சொல்றது, நம்ம டாக்டர் சொல்றது. தேவையில்லாம நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்பு தன்னைத்தானே ரெடி ஆகிக்காது எந்த பிரச்சனையா இருந்தாலும். சரி, பரவாயில்ல, போயிட்டு போகுது. அப்ப நீங்க புகாருக்கு தயாரா இல்ல? கொடுக்குறேங்க சார். அது எனக்கு எதுவும் அழைச்சிட்டு வராது இல்லைங்க சார். புகார் கொடுக்குறது போகணும், வரணும், போகணும், வரணும். அப்பதான் போகணுங்களா? ஆமா, கூப்பிட்டா புகார் கொடுத்தா இங்க நீங்க விசாரிக்க கூப்பிட்டாங்கன்னா போகணும். ஆமாங்க. ஆனா இப்ப அந்த V3 ஆன்லைன் டிவின்ற ஆப் எடுத்துட்டாங்க சார். எப்படிங்க சார் நான் என்னோட ஐடி கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறது? நீங்க 12,000 கொடுத்தீங்கல்ல, 12,000 பணம் கட்டினீங்கல்ல, அந்த அக்கௌண்ட் கட்டிக்கிறீங்கல்ல, அது போதும். அந்த ஸ்லிப் போதும். 12,000 கட்டிக்கிறீங்க, அந்த ஸ்லிப் போதும். சரி, நான் என்னோட வக்கீல்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு எப்படி ஐடியா கொடுக்கணும் பேசுற சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. நீங்க பேசுற ஆடியோ நீங்க உண்மைதான் சொல்லிக்கிறீங்க. ஆமாங்க, பரவாயில்ல. அதையும் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு சேர்த்தோம். ஓகேங்களா? சரி. நான் தேவைப்பட்ட உங்களை நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். பாலமுருகன், இன்னொருத்தர் பேர் கார்த்தி. அவர் பேர் கார்த்திக். சரி, ஓகே, நன்றி, நல்லது. சரிங்க.